இந்து காப்பியமான மகாபாரதத்தில் தோன்றும் ஒரு முக்கிய பாத்திரமாகவும் கிராமிய வழிபாட்டில் முக்கிய இடம் பெறுபவராகவும் அரவான் காணப்படுகின்றார். அரவானின் வரலாறானது பாரத கதையுடன் தொடர்புடையது. ஒருமுறை அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட பொழுது கங்கை அருகே இருந்த நாககுலத்திற்கு சென்றார். அங்கே நாககுல இளவரசியான உலூவி அவரை சந்தித்தார். அர்ஜுனனின் வீரம், அழகு, நேர்மை போன்றவற்றால் கவரப்பட்ட உலூவி தன்னுடைய காதல் விருப்பத்தை தெரிவித்து அர்ஜுனனை திருமணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உலூவியின் உண்மையான காதலை உணர்ந்த அர்ஜுனன் அவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவரே அரவான் ஆவார். 32 அங்க லட்சணங்கள் பொருந்தியவராகவும் சிறந்த போர் வீரனாகவும் அரவான் காணப்பட்டார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் உண்டபோது பாண்டவர்கள் இக்குருசேத்திர யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு யாகங்களையும் வேள்விகளையும் மேற்கொண்டனர். எனினும் கௌரவர்களை வெற்றி கொள்ள வேண்டுமேயானால் 32 அங்க லட்சணங்கள் பொருந்திய சிறந்த போர் வீரன் ஒருவனை காளிதேவிக்கு வெளி கொடுத்தால் மாத்திரமே பாண்டவர்களால் வெற்றி கொள்ள முடியும் என தெரிந்தது. இதனை கேள்வியுற்ற தருமன் மிகவும் மனம் வருந்தினார். காரணம், 32 அங்க லட்சணம் பொருந்தியவர்களுள் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன் மற்றும் அர்ஜுனரின் மகன் அரவான் மூவருமே காணப்பட்டனர். இவர்களில் ஒருவரை எவ்வாறு களப்பலி கொடுப்பது என அர்ஜுனன் மிகவும் மனம் வருந்தினார். இதனை கேள்வியுற்ற அரவான் தான் களப்பலிக்கு ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தார். இதனை அறிந்து மகிழ்ச்சியடைந்த பகவான் கிருஷ்ணர், உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார். அரவானோ, நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆகையால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் களப்பலியில் எனது தலை வெட்டப்பட்ட பின்னரும் குருசேத்திர யுத்தத்தை நான் காண வேண்டும் எனவும் வரம் கேட்டார். அரவான் கேட்ட வரங்களை அருளிய பகவான் கிருஷ்ணர் மோகினியாக வடிவம் எடுத்து அரவானை திருமணம் செய்து அன்று இரவு முழுவதும் அரவானுடன் கழித்தார். மறுநாள் காலை குருசேத்திர களத்தில் அரவான் களப்பலி கொடுக்கப்பட்டார். களப்பலியின் போது வெட்டப்பட்ட அரவானுடைய தலை 18 நாட்கள் இடம்பெற்ற குருச்சேத்திர யுத்தத்தை கண்டதாக புராண இதிகாசங்கள் வாயிலாக அறிந்து